இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் பராபவ வருடம் வைகாசி மாதம் 11ஆம் நாள் 25/5/2026 மே மாதம் திங்கட்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 5:52 லக்னம் ரிஷப லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி நவமி காலை 9:13 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு தசமி வருகின்றது. நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் காலை 7:19 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு உத்திரம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரையிலும், மாலை 7:30 முதல் 8:30 வரையிலும். ராகு காலம் 7:30 முதல் 9 வரையிலும், இரவு 4:30 முதல் 6 வரையிலும். குளிகை 1:30 முதல் 3 வரையிலும், இரவு 7:30 முதல் 9 வரையிலும். யமகண்டம் 10:30 முதல் 12 வரையிலும், இரவு 3 முதல் 4:30 வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. கரணன் 9 முதல் 10:30 வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சந்திராஷ்டமம் திருவோணம் மற்றும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 7:19 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சின்ன சின்ன விஷயங்களை விட்டு கொடுத்து செல்ல வேண்டியதும் இருக்கும். மன உளைச்சல்களும் நீங்கும். பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். குறித்த நேரத்துல வேலைகளை முடிப்பது என்பது சிரமமாகவும் இருக்கும். தவறுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாக இருப்பதும் நல்லது. திருமண உறவினை என்று உங்கள் துணை இடத்துல ஈகோ போன்ற பிரச்சனைகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உறவினர் நல்லிணக்கத்தை பாதிக்கக்கூடிய வகையில நீங்க பேசவும் வேண்டாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு உங்கள் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். இது தவிர்க்க முடியாத செலவுகளாகவும் இருக்கும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு வீட்டை பராமரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதுப்பிக்கவும் செய்வீங்க. இது சம்பந்தப்பட்ட பயனுள்ள செலவுகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இதுல ஆடம்பர செலவுகளை மட்டும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். அரசியல்ல இருப்பவர்களுடைய பழக்க வழக்கங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழில் துறையில வருமானமும் இருக்கும். பொருளாதாரத்துல வளர்ச்சியும் இருக்கும். வியாபாரத்துல தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இருக்கும். நண்பர்களுடைய ஒத்துழைப்புகள் தொழிலுக்கு உதவியாகவும் இருக்கும். சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். வேலை இடங்கள்ல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கவும் பெறுவீங்க. நினைத்தது நிறைவேறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். இன்றைய நாள் நீங்க நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். திட்டமிட்டு செயல்படவும் செய்வீங்க. மன உறுதியுடனும் எந்த ஒரு வேலைகளையுமே மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை முடியும் வரையில விடாமுயற்சியுடன் செயல்படுவதும் நல்லது. இன்று எதை பற்றியும் கவலைப்படாமல் செலவுகள் செய்யவும் வேண்டாம். வீட்டுல உள்ள அமைதியை இது பாதிப்பதாகவும் இருக்கலாம். ஆன்லைன் சுதாட்டங்கள் பக்கம் செல்லவும் வேண்டாம். வெளியூர் பயணங்களின் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. வேலை இடங்கள்ல வளைந்து கொடுத்து செல்ல வேண்டியதும் இருக்கும். இதுல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. சவால்கள் விவாதங்கள்ல வெற்றியும் பெற்றுவிடுவீங்க. இன்று பேச்சுக்கள்ல கம்பீரமும் வெளிப்படும். சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காணலாம். இன்று வியாபாரத்துல புதிய யுத்திகளை கையாளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் உங்களுடைய வேலைகளை பகிர்ந்தும் கொள்வாங்க. முயற்சியினால முன்னேற்றம் உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று மனதில உற்சாகமும் பெருக்கெடுக்கும். துணிச்சலாக சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. இன்று எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் ஏற்பட்டு நீங்கும். பிரச்சனைகளும் நீங்கும். சுமூகமான உறவு நிலையும் காணப்படும். பிற்பகலுக்கு மேல உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று எடுத்து வைக்கின்ற பொருட்களை ஞாபக மறதி இல்லாமல் செய்வதும் நல்லது தாங்க. இன்று வீட்டுல கலகலப்பான போக்கும் இருக்கும். மாமன் வழி உறவினர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். வாகனங்கள் வாங்குவது தொடர்பான எண்ணங்களும் மேம்படும். விலை உயர்ந்த பொருட்களின் மீது ஆர்வத்துடனும் இருப்பீங்க. கால்நடைகள் தொடர்பான பணிகள்ல லாபத்தையும் பார்த்து விடலாம். பேச்சுக்கள்ல பொறுமையாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல அனுகூலமான போக்கும் காணப்படும்.
இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு தனவரவும் இருக்கும், உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும், தந்தையின் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாகவும் முடியும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அனுகூலமான நாளாகவும் அமையும். சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சிக்கு உகந்த நாளாகவும் இருக்கும். மகிழ்ச்சியான புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாளை ஒரு நல்ல நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. வேலையில உங்களுக்கான முன்னுரிமைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணியில வளர்ச்சி நல்லபடியாகவும் இருக்கும், மகிழ்ச்சியாகவும் திருப்திகரமாகவும் உணர்வீங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல இனிமையான வார்த்தைகளை பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்ல புரிந்துணர்வுகளும் இருக்கும். நிதி நிலை நன்றாகவும் இருக்கும். நீங்க விரும்பக்கூடிய வகையில பணத்தை செலவும் செய்வீங்க. சுதந்திரமாகவும் செயல்படுவீங்க. பயனுள்ள வகையில பணத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றன. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று அமைதியான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள் நீங்க சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய ஆசைகளும் நிறைவேறும். வியாபாரத்துல லாபத்தையும் பார்த்துவிடலாம். பல வகைகளிலுமே நன்மைகள் உண்டாக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். தொழில மேன்மையும் உண்டாகும். மற்றவர்கள் பொறாமைப்படும் அளவிற்கு உங்களுடைய வேலைகளும் இருக்கும். கையிருப்பும் அதிகரிக்கும். பிள்ளைகளினால பெரிய பொறுப்புகளும் வந்து சேரும். மன அமைதியாகவும் உணர்வீங்க. இன்று சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். வேலையில உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பதவியில பெருமையும் உண்டாகும். தொட்டது துளங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். எடுத்த வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. புத்திசாலித்தனமாக நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அவசரமான நேரத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். அரசாங்கத்திடமிருந்து வரவேண்டிய உதவிகளும் வந்து சேரும். வருகின்ற வருமானத்தை சேமிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல இருந்து வந்த குறைகளும் நீங்கும். ஆசையாக பேசுகின்ற நபர்கள் இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. துணிச்சலாக செயல்பட்டு சில முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. உடன் பிறந்தவர்களுடைய ஆரோக்கியத்துல அதிக அக்கறையும் காட்டுவீங்க. அதிகார பதவியில இருப்பவர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல பழைய சரக்குகளை விற்று தீர்த்து விடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல உங்களுடைய கருத்துக்களுக்கு ஆதரவுகளும் இருக்கும். வாழ்க்கை துணையின் வழியில மகிழ்ச்சியும் மரியாதையும் உண்டாகும். மனதுல தைரியமும் தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. அரசாங்க அதிகாரிகளினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். உங்கள் தாய் இடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களுடைய வகையில சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கு இடையே வாக்குவாதங்கள் ஏற்பட்டாலும் விரைவில் சரியாகியும் விடும். அலுவலகத்துல சக பணியாளர்கள் உங்களுடைய வேலைகளுக்கு உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். தொழில்ல உங்களுக்கான இடத்தை பிடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதுல நண்பர்களுடைய உதவிகளும் வந்து சேரும். எதிர்பார்த்த அன்பும் ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று மூத்தவர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். சில சிறப்பான திட்டங்களை செயலாற்றக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. சகோதரர்களினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். குடும்பத்தாரினுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். நெருக்கமானவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. திட்டங்களை செயல்படுவதில் மாற்றவும் செய்வீங்க. பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காணலாம். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் இருக்கும். சகோதரர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். மிருகசரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதரவான நாளாகவும் அமையும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய வளர்ச்சியும் நல்லபடியாகவும் இருக்கும். பொறுமையாக இருப்பதன் மூலமாக நீங்க நினைத்தது நிறைவேறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். பணியிடத்துல சின்ன சின்ன மன உளைச்சல்களும் இருக்கத்தங்க செய்யும். பணியில கூடுதல் சுமைகளை சுமக்க வேண்டியதும் இருக்கும். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல உங்களுடைய உணர்வுகளை கவனமாக பகிர்ந்து கொள்வதும் நல்லது. அமைதியாகவும் பொறுமையாகவும் நடந்து கொள்வதும் நல்லது. நிதி நிலையை பொறுத்தளவிற்கு நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்கள் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இருந்தாலுமே இது அவசியமான செலவுகளாகவும் இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். தாமதமானாலும் சில வேலைகளை முடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. பல வகைகளிலுமே நன்மைகள் உண்டாகக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். விருப்பப்பட்ட வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. அறிவு திறமையினால வியாபாரத்தை பெருக்கவும் செய்வீங்க. குடும்பத்துல மங்களகரமான நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறும். தர்ம காரியங்கள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மகான்களுடைய தரிசனங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். உயர்வும் உண்டாகும். யோகமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். சாதிக்க முடியும் என்ற எண்ணத்தோடும் வேலைகளையும் செய்வீங்க. கடந்த கால சேமிப்புகள் இப்பொழுது சாதகமாகவும் இருக்கும். சிலருக்கு இருந்து வந்த இடையூறுகளும் நீங்கும். உறவினர்களினால இருந்து வந்த தொந்தரவுகளும் நீங்கும். வேலை இடங்கள்ல அலட்சியத்தை காட்டவும் வேண்டாம். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வரவு செலவு கணக்குகள்ல சோம்பேறித்தனமான போக்கினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். தோற்றப்பொழிவும் அதிகரிக்கும். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். நேர்மறை எண்ணங்களுடனும் இருப்பீங்க. புதிய நட்பும் உண்டாகும். வியாபாரத்துல புதிய முயற்சிகள் சாதகமாகவும் அமையும். அலுவலகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். என்று எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. துணிச்சலாக சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. சகோதரர்களுடைய வகையில சுப செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். அலுவலகத்துல பணிச்சுமை சற்று குறைவதனால உற்சாகத்துடனும் இருப்பீங்க. அதிகாரிகள் இடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல லாபத்தையும் பார்த்து விடலாம். பங்குதாரர்களினால அனுகூலமும் உண்டாகும். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். தேவையற்ற செலவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. சமூக நடவடிக்கைகள் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. எதிர்பாராத ஆதாயங்கள் உண்டாகக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆன்மீகத்தின் மீது அதிக நம்பிக்கையுடனும் இருப்பீங்க. குழந்தைகளிடத்துல இருந்து ஊக்கத்தை தரக்கூடிய நல்ல செய்திகளும் வந்து சேரும். கலை துறையில ஆர்வத்துடனும் இருப்பீங்க. புரட்சிகரமான சில சிந்தனைகளுடனும் இருப்பீங்க. கணித துறையில ஆர்வமும் அதிகரிக்கும். பேச்சுக்களினால ஆதாயமும் உண்டாகும். வீடு மனை வாங்குவது விற்பது போன்றவற்றில ஆர்வத்துடனும் இருப்பீங்க. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிடித்த உணவுகளை உண்டு மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தாரினுடைய உணர்வுகளை புரிந்தும் கொள்வீங்க. இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். அரசாங்க வேலையில சின்ன சின்ன இழுபறிகளும் ஏற்பட்டு நீங்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு லாபகரமான நாளாகவும் இருக்கும். எதிர்பார்த்த சுப செய்திகளும் வந்து சேரும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உணர்ச்சி வசப்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவ்வப்பொழுது பாதுகாப்பற்ற உணர்வுகளுடனும் இருப்பீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான நாளாகவும் இருக்கும். வளர்ச்சி பற்றிய கவலைகளும் அவ்வப்பொழுது ஏற்படலாம். பணிகளை கையாளும் பொழுது பொறுமையாக இருப்பதும் நல்லது. சின்ன சின்ன தவறுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாக பணியாற்றுவதும் நல்லது. திருமண உறவிலை என்று கணவன் மனைவிக்கு இடையே குழப்பமான உணர்வுகளும் ஏற்பட்டு நீங்கும். உங்கள் துணை இடத்துல இதனை வெளிப்படுத்தவும் வேண்டாம். அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் உணர்வதும் நல்லது. நிதி நிலையை பொறுத்தளவிற்கு பணத்திற்கான சில சிக்கல்களும் ஏற்பட்டு நீங்கும். சில கடன்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு அவசியமான செலவுகளாகவும் இருக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தொண்டை வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாங்க. சிலருக்கு காது மூக்கு தொண்டை போன்றவற்றை பரிசோதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது.
இது அவசியமான செலவுகளாகவும் இருக்கும். சிலருக்கு இன்றைக்கு கிடைக்கக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். தொழிலுக்கு எதிராக இருந்து வந்த பகைமைகளும் நீங்கும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் அமைதியும் இருக்கும். எதிர்பாராத நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். அந்நியர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களுடைய வருகையினால குடும்பத்துல குதூகலமான போக்கும் இருக்கும். உடலை வருத்திய சில பிரச்சனைகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. லாபமும் உண்டாகும். மங்களகரமான செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நினைத்ததை சாதிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அனுகூலமும் உண்டாகும். வியாபாரத்தை விரிவாக்கம் செய்வதற்காக புதிய திட்டமிடுதல்களில் ஈடுபடவும் செய்வீங்க. அதற்கான பண பலமும் இருக்கும். இரவு நேர தாமதங்களின் பொழுது கவனமாக வீட்டிற்கு செல்வதும் நல்லது. நண்பர்களுடைய பேச்சுக்களை கவனமாக கேட்கவும் செய்வீங்க. இது உங்களுக்கு உதவிகரமாகவும் இருக்கும். உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த வீட்டு பிரச்சனைகளும் நீங்கும். பணம் கொடுப்பது வாங்குவதில் அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். தேக ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். என்ற அனாவசியமான பேச்சுக்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லையே என்று ஆதங்கப்படவும் வேண்டாம். சின்ன சின்ன அவப்பெயர்களும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல வாடிக்கையாளர்கள் கவரும்படியாக சில சலுகைகளை அறிவிக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல அலுவலக ரகசியங்களை வெளியிடவும் வேண்டாம். வளைந்து கொடுத்து செல்வதும் நல்லது. தந்தையின் வழியில உறவினர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். அதிகாரிகளுடைய சந்திப்புகளும் அதனால எடுத்த வேலைகள்ல வெற்றியும் உண்டாகும். புதிய முயற்சிகளை காலையிலேயே தொடங்குவதும் நல்லது. வாகனத்துல சென்று வரும் பொழுது கவனமாகவும் இருங்க. சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல சக ஊழியர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். வியாபாரத்துல சக வியாபாரிகளுடைய போட்டிகளையும் சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். உங்களுடைய உழைப்பிற்கு ஏற்ற நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பிள்ளைகளும் உங்களின் மீதாக நம்பிக்கையுடனும் இருப்பாங்க. தாய்வழி சொந்த பந்தங்களின் மூலமாக அன்பும் அனுசரணையும் கிடைக்கப் பெறுவீங்க. பெற்றோர்களை சிறப்பாக கவனித்தும் கொள்வீங்க. சிலருடைய ஆலோசனைகள் உங்களுக்கு சற்று கடினமான சூழ்நிலைகளையும் எதிர்கொள்ள வேண்டியதும் இருக்கும். இதற்கு சாதகமாகவும் இருக்கும். எதிலும் ஒரு முறைக்கு 2 முறை சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. வேலையாட்களினால அலைச்சல்களும் இருக்கலாம். மற்றவர்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள்ல தலையிடுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. புதிய நபர்களுடைய அறிமுகத்தினால மாற்றங்களும் ஏற்படலாம். புதிய முயற்சிகள்ல மாறுபட்ட அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுவதும் நல்லது. தொழில் சார்ந்த ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். உறவினர்களுடைய வகையில சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மற்றவர்களுடன் வீண் விவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் துரிதமாக செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். வேலையில கண்ணும் கருத்துமாகவும் இருப்பீங்க. கடினமாக உழைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பாடல்கள் கேட்பது போன்றவைகள் உங்களுக்கு மன அமைதியையும் தருவதாகவும் இருக்கும். பணியிட சூழ்நிலைகள் ஏற்ற இறக்கத்துடன் தாங்க இருக்கும். பணிச்சுமைகள் அதிகமாக இருப்பதாகவும் உணர்வீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணையுடனான தகவல் பரிமாற்றத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று வேலைகள்ல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பண இழப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு கால்வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். கால்களில் எரிச்சல் போன்ற உணர்வுகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கேட்ட இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பெண்களினால நன்மைகளும் உண்டாகும். வெளியூர் பிரயாணங்களின் மூலமாக வருமானத்தையும் பார்த்துவிடலாம். சிறிய வியாபாரத்துல கூட நிறைவான லாபத்தையும் பெறுவீங்க. வேலை இடங்கள்ல உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பதவி உயர்வுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களிடத்துல இருந்து வந்த பகைமைகளும் நீங்கும். கடன் சுமை சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீண் செலவுகள்ல இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டுல விருந்து நிகழ்ச்சிகளும் நடைபெறலாம். சிறப்பாகவும் உணர்வீங்க. அனுகூலமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்பாராத தனவரவும் இருக்கும். உங்களுடைய தேவைகளுக்கு பணத்தை நல்ல முறையில பயன்படுத்தவும் செய்வீங்க.
விருப்பப்பட்ட நபர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டு பிரச்சனைகளை எல்லாமே உறுதியான மனநிலையுடன் நீங்க கடந்து வரவும் செய்வீங்க. நம்பியவர்களுக்காக உதவிகளும் செய்வீங்க. வெளியூர் பயணங்களின் பொழுது கொண்டு செல்லும் பொருட்களை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. மேலதிகாரிகள் கிட்ட கவனமாக பேசுவதும் நல்லது தாங்க. வாகனத்துல சென்று வரும் பொழுது எச்சரிக்கையாகவும் இருங்க. விடாப்படியாக செயல்பட்டு சில வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. பிள்ளைகளினால டென்ஷன்களும் ஏற்பட்டு நீங்கும். ஆடம்பர செலவுகளினால சேமிப்புகள் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். வியாபாரத்துல போராடியாவது லாபத்தையும் பார்த்து விடுவீங்க. உத்தியோகத்துல மறைமுக தொந்தரவுகளும் ஏற்பட்டு நீங்கும். தடைகளையும் தாண்டி முன்னேறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். மனதில் அவ்வப்பொழுது இனம் தெரியாத குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களினால அனுகூலமும் உண்டாகும். பிரச்சனைகளும் நீங்கும். மாலையில உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாகவும் இருக்கும். பிற்பகலுக்கு மேல உற்சாகத்துடனும் செயல்படுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். இன்று சுவையான உணவுகளை உண்டு மகிழக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்தினருடன் விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று சில மகிழ்ச்சியான செயல்பாடுகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. கவன சிதறல்களும் நீங்கும். பெற்றோர்களுடைய அன்பும் ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு கண்கள் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபார பணிகள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. எதிர்பாராத சில இடமாற்றங்களும் ஏற்படலாம். விளையாட்டான பேச்சுக்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. வித்தியாசமான கற்பனைகளின் மூலமாக மனதில் சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படலாம். நிதானமாக செயல்படுவதன் மூலமாக உங்களின் மீதான நம்பிக்கையும் அதிகரிக்கும். இடமாற்றங்கள் தொடர்பான முயற்சிகள் கைகூடியும் வரும். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதரவான நாளாகவும் இருக்கும். மனதில் சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் கைகூடியும் வரும். முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு புதியதொரு வளர்ச்சியை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். சிறப்பான திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. தொழில் சார்ந்த அணுகுமுறையின் மூலமாக வெற்றி பெறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். பணியை பொறுத்தளவிற்கு பெயரும் புகழும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். பணியிட சூழ்நிலைகள் சிறப்பாகவும் இருக்கும். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல அன்பையும் வெளிப்படுத்தவும் செய்வீங்க. இதனால மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். பணத்தை சேமிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்களிடத்துல காணப்படுகின்ற ஆற்றலின் காரணமாக இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. மிதமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வீண் செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதற்கான வருமானமும் இன்று உங்களிடத்துல இருக்கும். போட்டியாளர்களிடத்துல சற்று எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. அவர்களிடத்துல பகைமை ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல அக்கறையாகவும் இருப்பீங்க. கண்ணும் கருத்துமாகவும் செயல்படுவீங்க. பெண்கள் விஷயத்துல நிதானமாக இருப்பதும் நல்லது. வேலையில அலைச்சல்களும் இருக்கும். மனமும் உற்சாகத்துடனும் இருக்கும். வருமானத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. செலவுகளும் இருக்கும். எதிர்ப்புகளை எல்லாமே முறியடிக்கவும் செய்வீங்க. அதற்கான ஆற்றலுடனும் இருப்பீங்க. வெளியூர்ல இருந்து வரவேண்டிய உதவிகளும் வந்து சேரும். உறவினர்களுடைய மத்தியில் உங்களுக்கு கெட்ட பெயர் ஏற்படாமல் மட்டும் பார்த்தும் கொள்ளுங்க. யாராவது உங்களுக்கு குடிப்பறிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவர்களிடத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. வாகனங்களினால இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல எளிதில யாரையும் நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். பெற்றோர்களுடைய மனம் கோணாமல் நடந்து கொள்வதும் நல்லது. மனைவியினுடைய ஆசைகளை மறக்காமல் நீங்கள் நிறைவேற்றவும் செய்வீங்க. நீண்ட நாள் ஆசையில ஒன்று நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பெற்றோர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வெளிவட்டாரத்துல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பழைய கடன் பிரச்சனைகளும் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். கல்யாண முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். வியாபாரத்தை பெருக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய நிர்வாக திறமைகளும் வெளிப்படும். லாபத்தை பெருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். புதிய முயற்சிகள் இப்பொழுது சாதகமாக முடியக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது.
இன்று வீண் விரயங்கள்ல இருந்து மட்டும் கவனமாக இருப்பதும் நல்லதுதாங்க. என்று அரசாங்க வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். வீண் அலைச்சல்களையும் செலவுகளையும் கொடுத்தாலுமே சாதகமாக முடிக்கவும் செய்வீங்க. சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். எதிர்பாராத தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்கள் உதவிகள் கேட்டு வருவாங்க. சிலருக்கு சகோதரர்களினால தர்ம சங்கடமான சூழ்நிலைகளும் ஏற்படலாம். அலுவலக பணிகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வியாபாரம் இப்பொழுது நல்லபடியாகவும் நடைபெறும். மனதளவுல அச்சமின்றியும் செயல்படுவீங்க. எதையும் சமாளிக்கக்கூடிய பக்குவத்துடனும் இருப்பீங்க. நண்பர்களுடைய எண்ணங்களையும் புரிந்தும் கொள்வீங்க. எதிர்பார்த்து இருந்து வந்த சில ஒப்பந்தங்கள் சாதகமாகவும் முடியும். சவாலான வேலைகளையுமே சாதாரணமாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சமூக பணிகள்ல மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். விலை உயர்ந்த பொருட்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. வெளியூர் பயணங்கள்ல இருந்து தாமதங்களும் நீங்கும். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த அவப்பெயர்களும் நீங்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். அதிகாரிகளுடைய சந்திப்புகளும் பொறுமையையும் கடைபிடிப்பதும் நல்லது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். கொடுத்த கடன் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். யதார்த்தமான அணுகுமுறையுடனும் இருப்பதும் நல்லது. இசை விழாக்கள்ல பங்கு கொள்ளவும் செய்வீங்க. பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்ல ஆர்வத்துடனும் இருப்பீங்க. முறையான திட்டமிடுதல்களுடன் நேரத்தோடு வேலைகளை முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எளிமையாக பணியாற்றவும் செய்வீங்க. திருமண உறவில இன்று கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். உங்கள் துணை இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும். சில பண இழப்புல இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு ஆரோக்கிய பிரச்சனை என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. சில வேலைகளை நீங்க இழுத்து போட்டு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பாராத லாபமும் இருக்கும். சில வீரதீர செயல்களில் ஈடுபடவும் செய்வீங்க. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். தொழில இருந்து வந்த போட்டிகளும் நீங்கும். இன்று பெயரும் புகழும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அரசாங்க அதிகாரிகளிடத்துல இருந்து பரிசு பொருட்களையும் பெறுவீங்க. இன்று மன நிம்மதியாகவும் உணர்வீங்க. எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். இன்று உங்களுடைய புத்திசாலித்தனத்தினால சில வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. மன உறுதியுடன் செயல்பட்டு வெற்றியும் பெற்றுவிடுவீங்க. போட்டியாளர்களினால தொழிலுக்கு ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். எதிர்பார்த்த வேலைகள் தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை நல்லபடியாகவும் முடியும். நேரம் தவறாமல் சில வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. வரவு செலவு கணக்குகளை சரியாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. அடுத்தவர்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. உங்களுடைய போக்குல சற்று மாற்றங்களையும் செய்வீங்க. பிள்ளைகளிடத்துல நம்பிக்கையாகவும் உணர்வீங்க. உங்களால் பயனடைந்தவர்கள் எப்பொழுது உங்களுக்கு உதவிகளும் செய்வாங்க. புதிய இடத்திற்கு கடையை மாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல உயரதிகாரிகள் உங்களை முழுமையாக நம்புவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சாதித்து காட்டக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். மனதுல தெய்வ பக்தியும் அதிகரிக்கும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. பிள்ளைகளினால செலவுகளும் ஏற்படலாம். வெளியிடங்கள்ல சாப்பிடுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. மாலையில உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியும் உண்டாகும். அலுவலகத்துல உங்களுடைய பணிகள்ல சக பணியாளர்கள் உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மங்களகரமான நாளாகவும் இருக்கும். இன்று மற்றவர்களின் மீது அக்கறையும் காட்டுவீங்க. சமூக பணிகள்ல முழு மனதுடனும் செயல்படுவீங்க. உங்களுடைய வருமானத்தை உயர்த்தக்கூடிய முயற்சிகள்ல வெற்றியும் காண்பீங்க. இப்பொழுது எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். குழந்தைகளுடைய வழியில மகிழ்ச்சியும் உண்டாகும். வெளிவட்டாரத்துல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நினைத்த பணிகளை நல்லபடியாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல சில நுணுக்கங்களை புரிந்தும் கொள்வீங்க. கலை சார்ந்த துறைகள்ல ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். உத்தியோக பணிகள்ல பொறுமையுடனும் செயல்படுவீங்க. பழைய கடன்களை தீர்ப்பதற்கான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம்.
இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன் நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். வெளியிடங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய உணர்வுகளிலும் முன்கோபத்திலும் கவனமாக இருப்பதும் நல்லது. நேர்மறையான எண்ணங்களுடனும் இருங்க. செயல்பாடுகள்ல கண்ணும் கருத்துமாகவும் இருங்க. வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். பணியின் பொழுது சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்கும். மேலதிகாரிகள் ஆதரவாகவும் இருப்பாங்க. திருமண உறவிலை இன்று உங்களுடைய உணர்வுகளை உங்கள் துணை இடத்துல கவனமாக வெளிப்படுத்துவதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணப்புழக்கத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில செலவுகளும் இருக்கும். உங்களுக்குள்ள இருந்து வந்த வருத்தங்களும் நீங்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மன உளைச்சல்கள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. ஆரோக்கிய பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சிலருக்கு தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகளும் ஏற்படலாம். தேவையற்ற மன உளைச்சல்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். முக்கியமான வேலைகளை இப்பொழுது மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். தொழில இருந்து வந்த வருமானத்தினால வங்கி இருப்பு உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய புத்திசாலித்தனத்தினால வியாபாரத்தை பெருக்கவும் செய்வீங்க. போட்டிகளும் பொறாமைகளும் நீங்கும். நோய் நொடியில இருந்து விடுபடவும் செய்வீங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். பயிர் தொழிலின் மூலமாக நல்ல பலன்களையும் பெற்றுவிடலாம். லாபமும் இருக்கும். செல்வாக்கும் அதிகரிக்கும். நினைத்தது நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உடல் சோர்வு இருந்தாலும் மன சோர்வு என்று எதுவும் இருக்காது. அரசாங்க அதிகாரிகளுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. வீட்டுல இருக்கின்ற குழப்பங்களும் நீங்கும். தொழில கவனத்தை செலுத்த முடியாத சூழ்நிலைகளும் ஏற்படலாம். குடும்ப விஷயங்களை வேலை செய்கின்ற இடத்துல காட்டவும் வேண்டாம். பெரிய தொகைகளை வங்கிக்கு கொண்டு செல்லும் பொழுது அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். லாபத்தை தரக்கூடிய முதலீடுகளில் ஈடுபடவும் செய்வீங்க. போன்ல வருகின்ற ஆசை வார்த்தைகளை நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். குடும்பத்துல மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல செய்திகளும் வந்து சேரும். சிலருக்கு குழந்தை பாக்கியங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இழுபறியாக இருந்து வந்த வேலைகளும் நல்லபடியாகவும் முடியும். உறவினர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல தள்ளி போன வாய்ப்புகளும் தேடி வரலாம். உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கான அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புத்துணர்ச்சியுடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். தாய்வழி உறவினர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். சிலருக்கு அவ்வப்பொழுது மனதில் இனம் தெரியாத குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். வாகனத்துல சென்று வரும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. அலுவலகத்துல அதிகாரிகள் கடுமையாக பேசினாலும் பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. வியாபாரத்துல செலவுகள் அதிகரிப்பதனால மனதுல சின்ன சின்ன சலனங்களும் ஏற்பட்டு நீங்கும். இன்று சக பணியாளர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். ஆன்மீக பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் உண்டாகும். ஆன்மீக பணிகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். தொழிலை விருத்தி செய்வதற்காக கடன் உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே புரிதல்களும் உண்டாகும். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். தாய்வழி உறவினர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். உறவினர்களிடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சில சவால்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதிலுமே கவனமாக இருப்பதும் நல்லது. வேலை செய்கின்ற இடத்துல பணிகளை கையாளும் பொழுது கவனமாகவும் இருங்க. பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். சாம்பத்தியமாக இதனை கையாள்வதும் நல்லது. திருமண உறவிலை என்ற கணவன் மனைவிக்கு இடையே பாதுகாப்பற்ற உணர்வுகளுடனும் இருப்பீங்க. எது சரி எது தவறு என்று அறிந்து செய்வதும் நல்லது. உங்கள் துணை இடத்துல நல்ல புரிந்துணர்வுகளை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது.
நிதிநிலையை பொறுத்தளவிற்கு ஏற்றத்தாழ்வுகளும் இருக்கும். பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. சிலருக்கு தொண்டை வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. செல்வாக்கும் அதிகரிக்கும். வேலை செய்கின்ற இடத்துல திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. பதவி உயர்வு, பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கோயில் விசேஷங்கள்ல கலந்து கொள்ளவும் செய்வீங்க. அறப்பணிகள்ல ஈடுபடுகின்ற வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப சௌகரியங்களை அனுபவிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல வளர்ச்சியும் இருக்கும். இன்று தான தர்மங்கள்ல அதிக ஆர்வத்துடனும் இருப்பீங்க. தான தர்மங்களை செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பழைய கடன்களும் வசூலாகும். உங்களுடைய தேவைகளும் அதிகரிக்கும். தொழில இருந்து வந்த தடைகளையும் தாண்டி மனப்பக்குவத்துடனும் இருப்பீங்க. எதிர்பாராத செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனைவி இடத்துல இருந்து ஒத்துழைப்புகளும் இருக்கும். கேட்ட இடத்துல இருந்து பணமும் கைக்கு வந்து சேரும். இன்று தன் பெருமை பேசுவதை கண்டிப்பாக குறைத்துக் கொள்வதும் நல்லது. உணவு விஷயத்துல கவனமாகவும் இருங்க. நண்பர்கள் வீட்டு விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. எந்த ஒரு வேலையிலுமே தொட்டவுடன் 2-3 முறையாவது அலைந்து திரிந்து தாங்க முடிக்க வேண்டியதும் இருக்கும். யாருக்கும் பணம் நகை வாங்கி தருவதில் ஈடுபடவும் வேண்டாம். வியாபாரத்துல வாடிக்கையாளர்கள் இடத்துல நயமாக பேசி வசூல் செய்தும் விடுவீங்க. உத்தியோகத்துல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. பொறுமை தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். மனதுல அடிக்கடி சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். பிள்ளைகளினால பெருமையாகவும் உணர்வீங்க. தந்தையின் வழியில எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். அலுவலகத்துல வழக்கமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். நெருக்கமானவர்களுடைய வழியில அலைச்சல்களும் இருக்கும். பார்வை தொடர்பான பிரச்சனைகளும் குறையும். நிதானமான பேச்சுக்களினால நம்பிக்கையாகவும் உணர்வீங்க. செயல்பாடுகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். பயணங்களின் மூலமாக அலைச்சல்களும் இருக்கும். தனவரவுல இருந்து வந்த ஏற்ற இறக்கமான சூழல்களும் மாறும். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் ஏற்படலாம். நண்பர்களுடைய வழியில சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கையும் மேம்படும். மனதுல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்ற இறக்கமான போக்கும் மாறும். பயணங்களினால அனுகூலமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முயற்சியுடனும் தன்னம்பிக்கையுடனும் கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வேலையில அதிர்ஷ்டமான போக்கும் காணப்படும். உங்களை நீங்களே மகிழ்ச்சியாகவும் வைத்தும் இருப்பீங்க. முயற்சிகள் கைகூடியும் வரும். மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். திருமண உறவுல குடும்பத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. உங்கள் துணை இடத்துல ஒற்றுமையாகவும் இருப்பீங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சுதந்திரமாகவும் உணர்வீங்க. சேமிக்கின்ற ஆற்றல் உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சற்று சிரமப்பட்டாவது வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. மன உறுதியுடனும் இருப்பீங்க. தொழில வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வீண் அலைச்சல்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வெளியூர் பயணங்கள் சாதகமாகவும் அமையும். குடும்பத்துல குதூகலமான போக்கும் இருக்கும். அனுசரணையாகவும் உணர்வீங்க. தேக ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய போக்கு சற்று மன வருத்தத்தையும் ஏற்படுத்தலாம். அவர்களிடத்துல மனம் விட்டு பேசுவதும் நல்லதுதாங்க. இன்று பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கல்வியில மேன்மையும் உண்டாகும். எடுத்த காரியங்களை எப்பாடுபட்டாவது முடிக்கவும் செய்வீங்க. கால நேரம் பார்க்காமல் கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. அடுத்தவர்களிடத்துல சின்ன சின்ன குறைகள் இருந்தாலுமே அதனை நீங்க பெரியதாக எடுத்துக்கொள்ளவும் வேண்டாம். வியாபாரத்துல இருந்து வந்த பிரச்சனைகளை எல்லாமே கடந்து வரவும் செய்வீங்க. வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்து வைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கொடுக்கல் வாங்கல்கள்ல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. புதிய நண்பர்களிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. சில கடினமான வேலைகளையுமே எளிமையாக முடிக்கவும் செய்வீங்க. சகோதரர்களுடைய வகையில உதவிகளும் இருக்கும். விரும்பிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. பயணங்களினால மகிழ்ச்சியும் உண்டாகும். வியாபாரத்துல வரவு கணிசமாகவும் உயரும். உத்தியோகத்துல சக ஊழியர்களினால ஆதாயமும் உண்டாகும். திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும்.
புதிய முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். தேவையான அளவு பணமும் கையில இருக்கும். சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. உங்கள் தாயின் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை ஆதரவாகவும் இருப்பாங்க. அலுவலகத்துல அதிகாரிகள் அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களினாலும் பங்குதாரர்களினாலும் சில செலவுகளும் ஏற்படலாம். தவறிப்போன சில ஆவணங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. உயர் அதிகாரிகள் ஆதரவாகவும் இருப்பாங்க. மனதளவுல புதுவிதமான தன்னம்பிக்கையும் உண்டாகும். நண்பர்களுடைய வழியில மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் உண்டாகும். சிந்தனையின் போக்கில இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். கணவன் மனைவிக்கு இடையே புரிதல்களும் உண்டாகும். இன்றைய நாள் நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். இன்று உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 7:19 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்கின்ற வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நிதானத்துடன் கூடிய நல்ல நாளாகவும் இருக்குங்க. செய்கின்ற வேலைகள்ல கவனமாகவும் இருங்க. கவன சிதறல்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். வேலைகள்ல கண்ணும் கருத்துமாக இருப்பதும் நல்லது. சில முக்கியமான வேலைகளை உங்களுடைய மேற்பார்வையிலேயே முடிப்பதும் நல்லது. அலைச்சல்களும் இருக்கும். ஆனால் அதற்கான வெகுமதிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். உங்கள் துணை இடத்துல மனம் விட்டு பேசக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவர்களுடைய கருத்துக்களுக்கு முக்கியத்துவமும் தருவீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்று பெரிய அளவுல ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. சில வெற்றிகரமான செய்திகளும் வந்து சேரும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல மகிழ்ச்சியான போக்கும் இருக்கும். இன்று பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல நீங்க எதிர்பார்த்த லாபமும் வந்து சேரும். தொழில்துறை போட்டிகளும் நீங்கும். கையிருப்பும் உயரும். உங்களின் மீது வெறுப்பு கொண்டவர்கள் கூட இப்பொழுது நண்பர்களாக மாறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பழைய கடன்களை தந்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். எதிர்ப்புகளும் நீங்கும். செல்வ சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மன உறுதியோடு எந்த ஒரு வேலையிலுமே இறங்கவும் செய்வீங்க. நேர்மையுடனும் நிதானத்துடனும் செயல்படுவீங்க. அவசியமான நேரத்துல வர வேண்டிய பண உதவிகளும் வந்து சேரும். சில தேவையில்லாத செலவுகளும் இருக்கும். இரவு நேர பயணங்களின் பொழுது எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. ஆன்லைன் சூதாட்டங்கள்ல ஈடுபடவும் வேண்டாம். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறையாக இருப்பதும் நல்லது தாங்க. இன்று கனிவாக பேசி சில வேலைகளை சாதிக்கவும் செய்வீங்க. உறவினர்கள் நண்பர்களுடைய மத்தியில அந்தஸ்து உயரும். அரசால் அனுகூலமும் உண்டாகும். வழக்குல சாதகமான தீர்ப்பும் கிடைக்கப் பெறுவீங்க. பழைய சிக்கல்களும் தீரும். வியாபாரத்துல அதிரடியான திட்டங்களை தீட்டக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல அதிகாரிகள் முன்வைத்த கோரிக்கைகளை நிறைவேற்றவும் செய்வாங்க. சில யோகமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தந்தையின் வழியில எதிர்பார்த்த முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் இப்பொழுது சாதகமாகவும் முடியும். சிலருக்கு எதிர்பாராத தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலக பணிகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. வெளியூர் பயணங்களின் பொழுது கவனமாகவும் இருங்க. பிள்ளைகள் உங்களுடைய விருப்பப்படியும் செயல்படுவாங்க. அலுவலகத்துல சக ஊழியர்களினால ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் இன்று வழக்கம் போலவே இருக்கும். குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் மறையும். பேச்சுக்கள்ல அனுபவ அறிவும் வெளிப்படும். எதிர்பார்த்து இருந்து வந்த சில உதவிகளும் சாதகமாகவும் அமையும். வித்தியாசமான அணுகுமுறையின் மூலமாக பழைய பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காண்பீங்க. எதிர்பாராத சில செலவுகளினால சேமிப்புகள் குறையக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோக பணிகள்ல பொறுப்புகளும் அதிகரிக்கும். இன்றைய நாள் நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். இன்று அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 7:19 பிறகு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கின்றது. செய்கின்ற வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். தந்தை இடத்துல அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வீங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகளும் அதிகரிக்கும்.
பயணத்தின் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் ஆளுமை திறனுடனும் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இன்று சுறுசுறுப்பான செயல்திறனுடனும் இருப்பீங்க. வேலைகளையுமே முன்கூட்டியே முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று உங்களுடைய வேலைகள்ல கண்ணும் கருத்துமாகவும் இருப்பீங்க. மற்றவர்களுக்கு உதவிகள் செய்யக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையான போக்குடனும் இருப்பீங்க. உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியான பேச்சுவார்த்தைகளும் நடைபெறும். இது உங்களுக்கு மன நிம்மதியையும் ஏற்படுத்தும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதுல அவசியமான செலவுகள் தானா என்பதை அறிந்து செய்வதும் நல்லது. பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்று பெரிய அளவுல ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. இன்று சில போராட்டங்களுக்கு பிறகு வெற்றி பெற்றுவிடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நிலம் வாங்கி விற்கின்ற தொழில லாபத்தையும் பார்க்கலாம். உறவினர்களுடைய வருகை மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். ஆட்சியாளர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசு அலுவலகங்கள்ல நீங்க எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். கல்வியில பிள்ளைகளுடைய முன்னேற்றமும் இருக்கும். கலையில சிறந்து விளங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல துணிச்சலான செயல்பாடுகளினால லாபத்தையும் பார்த்து விடலாம். தொழில் துறையில முக்கியமான முதலீடுகளையும் செய்வீங்க. செல்வாக்கும் அதிகரிக்கும். உங்களுடைய ஆசைகளும் நிறைவேறும். நினைத்த காரியங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். அரசு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்களிடத்துல பணம் கொடுக்கல் வாங்கல்கள்னு கவனமாக இருப்பதும் நல்லது. நியாய தர்மப்படி செயல்பட்டு சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. சிலர் சொல்வதை அப்படியே நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். தவணை பணத்தை தகுந்த நேரத்துல தந்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப விஷயத்தை வெளியில யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். இன்று குடும்ப வருமானத்தை உயர்த்துவதில் முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. அக்கம் பக்கம் வீட்டாருடைய அன்பு தொல்லைகளும் குறையும். நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. வியாபாரத்துல பழைய வேலையாட்களை மாற்றவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் உதவிகளும் செய்வாங்க. சில புதுமைகளை படைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். மனதில உற்சாகமும் பெருக்கெடுக்கும். பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். வாழ்க்கை துணை நீங்கள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவாங்க. தந்தையின் தேவைகளையும் விருப்பத்தையும் நிறைவேற்றவும் செய்வீங்க. சகோதரர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். அலுவலகத்துல அதிகாரிகளுடைய ஆதரவுகளையும் பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் இருக்கும். சகோதரர்களினால செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய ஆசைகளும் நிறைவேறும். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று சில முன்னெச்சரிக்கை விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.